வணக்கம் நண்பர்களே. காரா பூந்தி எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு காரா பூந்தி செஞ்சிடலாங்க. காரா பூந்தி செய்யறதுக்கு அரிசி மாவும் கடலை மாவும் தாங்க. இந்த 2 மாவு இருந்தாலே போதுங்க, நம்ம காரா பூந்தி செஞ்சிடலாங்க. கம்பெனியில் 15 கிலோ காரா பூந்தி செய்யறதுனால அவங்க மிஷினில் போடுறாங்க. நம்ம வீட்டில் கம்மியாக செய்வோம். அதனால நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ காரா பூந்தியை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. காரா பூந்திக்கு கொஞ்சோண்டு கலர் போட்டுங்க. கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு கலர் வேணான்னா வெறும் மாவை வச்சு காரா பூந்தி செஞ்சுக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டிங்க. கொட்டி நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க. கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டா தான் காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள கரண்டிங்கெல்லாம் வச்சு, ஜல்லி கரண்டியெல்லாம் வச்சு காரா பூந்தி செய்ய முடியாது. இதுக்குன்னு தனியாக அச்சு இருக்குது. அந்த அச்சில் மட்டும் தான் காரா பூந்தியை செய்ய முடியும். அந்த அச்சு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் உள்ள இரும்பு ஜாமான்லாம் விற்கிது பாருங்கள் கடை. வாணல், அடுப்பு, ஜல்லிக்கரண்டி, கத்தி எல்லாம் இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் நம்மளுக்கு காரா பூந்தி ஊற்றுற அச்சு கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க. அந்த அச்சில் மட்டும் தான் காரா பூந்தி ஊற்ற முடியும். காரா பூந்தி ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு மசாலா நம்மளுக்கு என்ன மசாலா தேவைப்படும்னா, மிளகாய் தூளுங்க, கார மிளகாய் தூள், சால்ட்டு உப்புங்க. சால்ட்டு உப்பை நீங்கள் நல்லா பவுட்ரு ஆக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உப்பு நல்லா தூக்கலாகவும் இருக்கும். நல்லா காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கங்க. பூண்டை நல்லா தட்டி அது எண்ணெயில் பொரித்து எடுத்துங்க. பச்சை மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை மல்லாட்டை கடைங்களில் கிடைக்கும். அந்த மல்லாட்டையை எண்ணெயில் பொரித்து எடுத்துங்க. இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். உங்களுக்கு மல்லாட்டையெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உப்பும் மிளகாய் தூளும் நல்லா தூக்கலாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாவு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த அச்சு தாங்க. இந்த அச்சு நீங்கள் பார்த்துங்க. பார்த்துட்டு அந்த கடையில் போய் வாங்கிக்கிங்க. காரா பூந்தி எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். மணியாக கீழே உழுவுது பாருங்கள். அப்படியே கையால் வச்சு நல்லா தேய்ச்சி விடுவாங்க. இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு தடவை நல்லா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காரா பூந்தி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடை பக்கமே போக மாட்டீங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் கூட போடுறதால உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன மாரியே நீங்கள் மசாலா போடுங்க. காரா பூந்தி சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். காரா பூந்தி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தமாரி காரா பூந்தி செஞ்சு சாப்பிடுங்க.